ஏமா ஏமா என்னையா இப்ப உமருக்கு என்ன பிரச்சனை? உமர் மவ வீட்டுல இல்லாம போனதும் போனா ஆனா ஊனா அது வேணும் இது வேணும்னு என்ன போட்டு உசுர வாங்குறீரு. நான் என்ன உமருக்கு வேலை செய்யறதுக்கு இங்க இருக்கனா? ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஒரு சொம்பு தண்ணி கேட்டேன், அதான் கொண்டுட்டு வரல. அதான் ஏமான்னு கூப்பிட்டேன். இதுல என்ன இருக்கு? என் மவ இருந்திருந்தா கொண்டாந்து கொடுத்திருப்பா, என் பேர் இருந்திருந்தா கொண்டாந்து கொடுத்திருப்பான். நீங்க தானே வீட்டுல இருக்கிய. நான் அடுப்பங்கரையில போய் தண்ணிய மொண்டு குடிச்சிட்டா உங்களுக்கு கோவம் வருது, அதான் கேட்டேன். ஆமையா, நாலு பூரா வேலை ஏவிக்கிட்டே இரும். தண்ணிய கொண்டா, பாலை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டான்னு. என் புருஷனுக்கு கூட நான் இப்படி வேலை செஞ்சது கிடையாது. ஆனா நீரு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உசுர வாங்கிக்கிட்டு இருக்கீரு. வயசான காலத்துல ஒரு இடத்துல கிடக்காம இங்க வந்து உசுர வாங்குறீரே, உமரை என்ன சொல்ல? என்ன பேராண்டி, ஒரு சொம்பு தண்ணிய மொண்டுட்டு வா. இங்க பாரு என் நிலைமைய. யோ, நீர் கேக்குறதெல்லாம் நான் எடுத்து தானே கொடுத்தேன். ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வரலன்னு உடனே பேருங்கிட்ட போட்டா குடிக்கிற போட்டு இரும். உமரை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இந்தாங்க தாத்தா, இந்தா குடியும். என்ன ஆளு உங்க தாத்தா? அப்படி உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு? என்ன கேட்டுட்டு? தவிச்ச வயசு தண்ணி கூட மொண்டு கொடுக்க மாட்டியோ? அப்படி அவடே போய் கோடி குச்சிட்டா என்ன வடத்து வாடுவே? இந்த ஆளெல்லாம் தண்ணியில கைய வச்சா தண்ணி விழுந்திடுமா, இத நாங்க குடிக்கணுமான்னு பேசுவேன். இப்போ ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க மாட்டேல்ல? அவரே நொய்யு நொய்யு நொய்யுன்னு வச்சாலு மாதிரி என்ன அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு வேலை வாங்கிட்டே இருக்காரு. எத்தனை வேலையை நான் செய்யட்டும்? வீட்டுல தானே இருக்க, வேலை செய்யாம உன் வெட்டி பேசிக்கலாம். என்னால பதில் சொல்ல முடியாது. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆனா சோட்ட கையில வச்சுக்கிட்டு அப்படியே வாயில போடும்போது விக்கிக்கிட்டு பாபாரே அப்ப இருக்கு உனக்கு. எடா கொஞ்சம் தண்ணி வச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவல. அப்ப நல்லா விக்கிக்கிட்டு கடனு நானும் விடுதேன். என்ன முழிக்கிற? ஆணுக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும்? அந்த காலம் வரட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். வரட்டா? தாத்தா நாம போவோம். சரிடா பேராண்டி. அட பாவி பேய, நான் விக்கி கிட்ட சாவனே சொல்லாமல சொல்லிட்டு போறான். நம்மளும் கூறுகட்டத்தனமா தான் இருந்திருக்கோம். கிழவன் தண்ணி தானே கேட்டான், ஒரு சொம்பு மொண்டு கொடுத்துருக்கலாமே. கிழவெடுத்தவன் காசை வாங்கிட்டு எங்க போய் தொலைஞ்சானே தெரியலடி. ஆமா, உன்னை யார் குடுக்க சொன்னா? அண்ணனுக்கு தெரியாம இப்படி குடுக்கற வேலை வச்சுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றேன். கொடுத்துட்டு அப்புறம் நீ ஏமாந்து போறதே வேலையா வச்சிருக்க. என்னடி செய்யறது? அவசரம்னு கேட்டா அதான் கொடுத்தேன். வேற என்ன பண்ண சொல்ற? அது சரி, இப்ப திருட்டுத்தனமா ஓடி போயிட்டால, என்ன பண்ண போற? 1000 2000 50,000 ரூபாயை தூக்கி இப்படி குடுப்பியாக்கும்? எங்க போனாலும் இங்க வந்துதானடி ஆகணும். அவ வரட்டும், அப்புறம் இருக்கு. கேட்டி, உன்னால ஏதாவது ரெடி பண்ண முடியுமா? அக்கா, என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் இருக்கு, நான் தாரேன். நீ மிச்சத்தை எப்படியாவது மளிகை கடை கொஞ்சம் வாங்கி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுக்கா. அது போதும் முட்டி, நீ சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. மிச்சத்தை நான் எப்படியாவது நிரப்பி அந்த ஆளு கையில கொடுத்துறேன். இல்லனா எனக்கு தரமடி தான் கொடுப்பாரு. தாத்தா ஒத்தையில வீட்டுல இருக்காரு, அவரை விட்டு போட்டு ஒடியாந்துருக்க. வயசான காலத்துல உங்க கிழவி தண்ணி கூட கொடுக்க மாட்டாளல்ல, அவளுக்குலாம் என்ன செய்யலாம்? என்ன மாதிரி ஆள் இருக்கணும். அவ பம்பைய இந்நேரம் அறுத்து போட்டிருப்பேன். காட்டுங்க, கோபப்படாதீங்க. என்ன செய்யறது? எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் குணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்க ஆச்சி நினைச்சிருக்கோம், இந்த தாத்தா ஓசில இங்க வந்து உட்கார்ந்துகிட்டாரு, இவருக்கு சோறு போட வேண்டியதா இருக்கேன்னு. அதான் கோவம் வந்துருச்சு தெரியுமா? எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அதுவும் சரிதான். நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்.